ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்விஃப்ட் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 டாட் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோ. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பேக்கில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கட்டிங்கும். அதே போல் ஸ்டிச்சிங்கும் வந்து பேக்கில் தான் நம்ம போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே வந்து ஹிப்பில் 1.5 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 1 இன்ச் பேலன்ஸ் இருக்க ஏரியாவை வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாட்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஷோல்டரை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹாஃபாக பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க டாட்டை வச்சு மார்க் பண்ணி அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 2 சைட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு டாட் தான் ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன். அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சேம் ரிவர்ஸ் ஸ்டிச், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒரே சைடு தைச்சிடக்கூடாது. ஒரே சைடு தைச்சிட்டிங்கன்னா ஒரு சைடே கிடச்சிரும். 2 சைடும் ஆப்போசிட்டாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் டாட் கீழே இருக்குது இல்லையா, அந்த டாட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சில் அந்த நெக்ஸ்ட் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 2 டாட்டையும் பிடிச்சிருங்க. ஆம் ஹோல்லேருந்து ஒன்று வரும், அப்புறம் ஹூக் ஐ அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து 2 டாட் வரும். 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கப் கிடச்சிரும். இந்த கப் ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கணும் மெஷர்மெண்ட். அப்போ தான் வந்து கப் ஷேப் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி கட்டிங் பண்ணியிருப்போம் பட்டி. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஹூக் பீஸ் அந்த சைடே நீங்கள் வந்துடுங்க. அந்த சைடு வச்சு ஃபோல்ட் பண்ணி அது கரெக்டாக எப்படி ப்ளேஸ் பண்ணுறன்றதை பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த ஹூக் பீஸ் ஐ பீஸ் அந்த ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுருணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் ரிமூவ் ஆகாமல் இது நல்லா ப்ளேஸ் பண்ண மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அதை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை கட்டிங் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அந்த ஹிப்பை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்கோட நாச் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த நாச் பாயிண்ட்டை வச்சு இந்த ஃப்ரண்ட்டோட ஏரியாவில் சைடில் இருக்க நாச்சில் வந்து வச்சு கரெக்டாக மார்க்கிங் பண்ணிடணும். மார்க்கிங் பண்ணி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மீட் ஆகிற மாதிரி ஹூக் ஐ பீஸ் ஃப்ரண்ட்டோட ஹூக் ஐ பீஸ் ஏரியா வந்து கரெக்டாக லைன் கரெக்டாக வரணும். அந்த 2 மார்க்கிங்கும் பண்ணிங்கன்னா தான் இப்போ இது வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண பிறகு சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா சைடில் வந்து ஏற்ற இறக்கமாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது 2த்தையுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் அண்ட் ஐ பீஸ். ஹூக் பீஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருப்போம். அதை எடுத்து நம்ம வந்து, அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம வியர் பண்ணும்போது ப்ளவுஸோட ரைட் ஹேண்ட் சைடு அந்த சைடில் வந்து டபுள் ஃபோல்டு பண்ண மாதிரி கிளாத்தை வச்சு ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏரியா லென்த்தாக இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு டபுள் ஃபோல்டு அந்த கிளாத்தை ஒரு ஃபோல்டும் டோட்டலாக அது உள்ளே போயிடணும் ஃபோல்டு. அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எல் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எண்டிங்கில் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போட தேவையில்லை. எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஐ பீஸ் வந்து மெயின் பீஸு, அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் பீஸுக்கு கீழே வைக்கணும். கிளாத்தை கீழே வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி வரணும். இந்த ரிசல்ட் எக்ஸ்டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது கொக்கி பீஸ் வந்து உள்ளே போயிடும், ஃபுல்லாக எல்லா கிளாத்துமே உள்ளே போயிடும். ஐ பீஸ் வந்து எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். இப்போ இது 2மே வச்சோம்னா சேமாக கிடைக்கணும் டாப்பில். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் பீஸில் ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு மேலே 1/2 இன்ச்சுக்கு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு டபுள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது ஒன்று மேலே ஒன்று வரணும் ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பீஸ் வந்து ஸ்லீவ்ஸு வந்து
கட்டிங் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். இப்போ அதுக்கு இடையில் வந்து இப்போது கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. எல்லா கிராஸ் பீஸையும் ஸ்ட்ரெயிட்டாக அது பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அது டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையுமே சேர்த்த மாதிரி வச்சு இதில் ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்து கிராஸ் பீஸு கிராஸ் கட்டிங்கில் தான் எடுக்கணும், ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த யூ டர்ன்ஸ்லலாம் குட்டி குட்டியாக வந்து கட் போட்டுட்டு அதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி விட்டுருங்க. ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நெக் பீஸ் வந்து கிளியராக இருக்கும், நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இது எல்லாமே வந்து டர்ன்ஸாக இருக்கிறதுனால பிகினர்ஸ் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக கிடைக்காது, ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவை என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதில் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சை போட்டுருங்க. போட்டுட்டு அந்த 1 இன்ச்சை வந்து ஹெம் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், ஹெம்மிங் பண்ணணும் அந்த 1 இன்ச்சு. இதில் வந்து நான் வந்து பிரிக்கிற மாதிரி ஸ்டிச்சை கொடுத்துருக்கேன். ஹெம் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் இப்போ வந்து ஸ்லீவ்ஸு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும், உங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக வைக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் இருக்க இடத்துல ஸ்லீவும் ஃப்ரண்ட்டில் வரணும். அதே போல் கிளாத் வந்து உள்ளே வெளியே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும். பிகினர்ஸ் கண்டிப்பாக ஸ்லோவாக போங்க. இதில் வந்து ஸ்லோவாக போனீங்கன்னா தான் அந்த டர்ன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இல்லைன்னா கிளாத் வந்து அங்கங்கே ஷ்ரிங்கேஜ் இருக்கும். உங்களுக்கு பழகிட்டு நல்ல ஸ்பீட் எடுத்துக்கோங்க. பொறுமையாக 2 ஸ்டிச்சாக கையிலேயே வந்து அந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்லீவை வச்சுட்டது திருப்பி அது மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் க்ளீனாக இருக்கும். இதே போல் இன்னொரு ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சைட் ஜாயிண்ட்டு. ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறதெல்லாம் க்ளீனாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களோட ப்ளவுஸை பார்க்கும்போது ஸ்டிச்சிங் வந்து நீட் ஃபினிஷாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. வெளியே பார்க்கும்போது ப்ளவுஸு நீட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் நம்ம வந்து க்ளீனாக வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு ஒரு மார்க்கிங். பேக் பீஸை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த பேக் பீஸை திருப்பியும் வந்து டபுளாக வச்சு அளவு மெஷர்மெண்ட் ப்ளவுஸை டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட அளவு கரெக்டாக வச்சு அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு ஃப்ரண்ட் பீஸையும் தனியாக வச்சு அதுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஹிப் பார்ட்டை ஹிப்பில் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நேராக கொண்டு வந்து அந்த நாச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நாச் பாயிண்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்போ நம்ம பார்க்குற இடத்துலையும் அதுக்கு கீழேயும் அந்த நாச் பாயிண்ட் வந்து சேமாக இருக்கணும். அந்த மாதிரி சேமாக வச்சு ஸ்டிச்சை கொண்டு வந்து ஸ்லீவோட லென்த்து வந்து நம்மளோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் என்ன ஸ்லீவ் லென்த் இருக்கோ அதே சேம் லென்த் மார்க்கிங் பண்ணி ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சேம் இதே மாதிரி பக்கத்துலேயும் ஒரு 2 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. டோட்டல் 3 ஸ்டிச் இல்லையா, அந்த 3 ஸ்டிச்சுமே லைனாக போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. இதே போல் இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. போத் சைட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கும். அழகாக பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பக்கா வரல அப்படின்னாலும் வரி பண்ணாதீங்க, திரும்பி திரும்பி பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு வந்து பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஏதாவது இமேஜ் கிளியராக இல்லை, ஏதாவது ஸ்டெப்ஸ் கிளியராக தெரியல அப்படின்னா சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். என்ஜாய் பண்ணுங்கள்.